ஹாய் குட்டீஸ்! இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி. வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் த ஹேர் அண்ட் த டாட்டாயிஸ். முயல் மற்றும் ஆமை. எ ஹேர் அண்ட் எ டாட்டாயிஸ் வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முயலும் ஒரு ஆமையும் நண்பர்களாக இருந்தன. தே வென்டட் டு ஹேவ் எ ரன்னிங் ரேஸ் அமாங் தெம் டு நோ ஹூ வாஸ் த ஃபாஸ்டஸ்ட். யார் வேகமானவர் என்பதை அறிய அவர்கள் தங்களுக்குள் ஒரு ஓட்டப்பந்தயத்தை நடத்த விரும்பினர். எ டே வாஸ் செட். ஒரு நாள் குறிக்கப்பட்டது. த ரேஸ் ஸ்டார்டட். பந்தயம் தொடங்கியது. as soon as the race started the hare ran so fast. பந்தயம் தொடங்கியவுடன் முயல் மிக வேகமாக ஓடியது. the tortoise was crawling slowly. ஆமை மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. the hare turned back to see where the tortoise was. ஆமை எங்கே இருக்கிறது என்று பார்க்க முயல் திரும்பி சென்றது. It was nowhere in sight. அது எங்கும் தெரியவில்லை. I am going to win surely. The hare said to himself. நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று முயல் தனக்குள் சொல்லிக் கொண்டது. Soon it fell fast asleep. விரைவில் அது அயர்ந்து தூங்கிவிட்டது. Meanwhile the tortoise crossed the hare and approached the end point. இதற்கிடையில் ஆமை முயலை கடந்து இறுதி புள்ளியை நெருங்கியது. The hare just wake up and the ran fast. முயல் எழுந்து வேகமாக ஓடியது. But the tortoise reached the end point and won the race. ஆனால் ஆமை இறுதி புள்ளியை அடைந்து பந்தயத்தில் வென்றது. Moral: slow and steady wins the race. நீதி: மெதுவாகவும் உறுதியாகவும் செல்வதே பந்தயத்தில் வெற்றி பெறுகிறது. இது அந்த இங்கிலீஷோட ஃபுல் ஸ்டோரி. ஸ்மார்ட் குட்டி டிவியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.